நமக்கு தெரிஞ்ச கபடியை நாமும் விளையாடி பிறரையும் விளையாட வைப்போம். இனி பசங்க எப்படி சொல்லித்தராங்கன்னு வீடியோவில் பார்ப்போம். ஓகே. என் பேர் வந்து மூர்த்தி. நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே நான் 3 வருஷமாக இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலீஸ் மூமெண்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் மூமெண்ட் பண்ணோம், அடுத்து வந்து ரீச் மூமெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலீஸ் மூமெண்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ரிலீஸ் மூமெண்ட். பண்ணு. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா பெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பவராக ஸ்டெப்பு போட்டு இந்த கையை எடுக்கும்போது கார்னர் வந்து கிப் அடிப்பான். சரியா? கிப் அடிக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு பேரலல் மூமெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக கிப் அடிக்கும்போது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வெளில வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வரணும். சரியா? செகண்டு. பண்ணு ஒன்றும் இல்லை பண்ணு. கை சுத்துறது பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் மூவ். இப்போ வந்து நல்லா அதே தான் பவராக எது பண்ணாலும் நல்லா பெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பவராக இருக்கணும்க்கா. இந்த கால் நல்லா உள்ளே போட்டு ஆர்ச் வந்து அட்வான்ஸாக அடிப்பான். அப்போது இந்த மூமெண்ட் வந்து நம்ம நல்லா பவராக சுற்றணும். இல்லை பவராக அந்த கோட்டுக்கு வர வரைக்கும் சுற்றணும். சரியா? அடுத்து சூப்பர். அடுத்த செகண்ட் ரிலீஸ். இப்போ வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் ரிலீஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்ச்சை வந்து அடிக்க வைக்கணும். அப்போனா இந்த ரிலீஸு இந்த காலை வந்து நம்ம அட்வான்ஸாக உள்ளே கொண்டு போய் இந்த காலை நம்ம ஆர்ச்சிட்ட போய் கொடுக்கணும். கொடுத்தாலே நல்லா அடிப்பான். அடித்தோடனே நம்ம நல்லா காலை வச்சு நம்ம எய்ம் ஃபுல்லாக கோட்டுக்கு இருக்கணும். நல்லா பவராக சுற்றணும். தேர்ட் மூவ். அடுத்து வந்து கார்னர் வந்து நம்ம கார்னருக்கு வந்து ஆர்ச் வரைக்கும் ஓடியா போய் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடியா போய் செக் பண்ணியாச்சு. நல்லா பவராக செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அடுத்த மூவ்மெண்ட் வந்து அவங்க அங்கே நிற்பான். நம்ம இது போட்டோன்னே அவன் அடிப்பான். அடுத்து அவனை தொட போகிறேன்னு சொல்லிட்டா நம்ம தொட்டோன்னே அடிப்பானா. அப்போ நம்ம கையை வச்சு நல்லா பவராக சுற்றணும்ண்ணே. கையை நல்லா ஸ்டிஃபாக வைக்கணும். சரி, அடுத்தது. இப்போ வந்து கார்னருக்கு பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கார்னருக்கு நம்ம ஆர்ச் வரைக்கும் போனால் தான் இந்த கார்னர் இறங்குவோம். அப்போ நல்லா ஆர்ச் வரைக்கும் நம்ம நல்லா பவராக போய் நிற்கணும். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நல்லா செக் பண்ணி நல்லா கை பவராக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கை நல்லா அப்படி கை வச்சு நல்லா சுற்றி கோடு ரிலீஸ் மூமெண்ட் பார்க்கணும்ண்ணே. இப்போ அதே தான் இங்கே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பண்ணியாச்சு. ஆர்ச்சி வரையும் போயிட்டு இந்த கார்னர் பண்ணியாச்சு. அதே இது அந்த கார்னர் வரைக்கும் போனால் தான் ஆர்ச்சி இறங்குவோம். அப்போ நினச்சிக்கணும் ஓடியா போய் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு நம்ம ஃப்ரெண்டில் போனோன்னு தான் இவன் இறங்குவான். பின்னாடி இறங்குறப்ப நம்ம வந்து நல்ல பவராக கை பவராக வச்சு இந்த காலை வந்து நல்லா சுற்றி வெளியே எடுக்கணும். காலை வெளியில் எடுத்து அடுத்த மூமெண்ட்டு பார்க்கணும். ரிலீஸ் மூமெண்ட்டு. இப்போ கை சுத்துறது முடிஞ்சு. கை சுத்துறது முடிஞ்சு. அடுத்தது தொடை அடிச்சா பேரலால் வெளியே போகிறோம். ரைட். இது வந்து நல்லா வந்து காலை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம காலை கொடுத்துட்டு அவன் குத்த வருவானா. அப்போது நல்லா ஜஸ்ட் வரைக்கும் நல்லா காலை எடுக்கணும்ண்ணே. செகண்ட். இது அதே மாதிரி தானே. ஃபஸ்ட்டு நம்மளா காலை கொடுத்தோம். அடுத்து நம்ம அவனை தொட போகிறோம்னு நினச்சி குத்துவோம். அப்போது அந்த ரிலீஸ் மூமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம தொட போகிறோம். அப்போது காலை குத்துவோம். அப்போது அட்வான்ஸ் வந்து இந்த ரிலீஸ் மூமெண்ட் எடுத்துடணும். சரியா? காரணம் தொட அடிக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அதே தான். நம்ம வந்து ஃப்ரெண்டில் ஓடியா போனால் தான் அந்த கார்னர் அடிப்பான். நம்ம ஃப்ரெண்டில் ஆர்ச் வரைக்கும் ஓடியா போய் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓடியா போய் செக் பண்ணியாச்சா. இப்போ வந்து அவனை தொட போகிறேன்னு நினச்சி இல்லை ஒன்றா குத்த போகிறேன்னு நினச்சி நிற்பான். நம்ம என்ன செய்யணும், நல்லா ஃப்ரெண்டில் செக் பண்ணிவிட்டு இல்லை கால் நல்லா ரிலீஸ் மூமெண்ட் இப்போ நல்லா இருக்கும். 4வது. அதே தான். சரியா? அது வரைக்கும் அந்த ஆர்ச் வரைக்கும் போகணும். அந்த கை வச்சு ரிலீஸ் பண்ணோம்னா அதே மணி தான் இப்போ குத்துவான். நம்ம இது வரைக்கும் போயிட்டோம். நல்லா பவராக நிற்கணும். இந்த இடத்துல திரும்பிட்டு அவன் எங்கே நிற்பான். அவனை தொடுற மணி இருக்கணும். ஆனால் கால் மட்டும்தான் நல்லா கால் முன்னாடி இருக்கணும். அப்போ குத்தும்போது நல்ல பேரல் மூமெண்ட் எடுக்கணும். 5வது.
அடுத்து ஆர்ச்சி. ரைட். அடுத்து அதே தானே, அது வரைக்கும் ஓடனா அவன் அடித்தான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆர்ச் வரைக்கும் போய் திரும்பி பேரலல் மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது வரைக்கும் நின்னாச்சு, ஃப்ரெண்டில் ஓடியா போய் செக் பண்ணியாச்சா, அடுத்து இது இறங்குவோம். பின்னாடி இறங்கணும்னா இந்த காலை வந்து நம்ம ஃப்ரெண்டில் நல்லா பவர் கொடுக்கணும். காலில் நல்லா பவர் கொடுத்துட்டு இந்த காலில் பவர் எடுக்கணும். இந்த காலில் பவர் எடுத்து நல்லா ஃப்ரெண்டில் இந்த கால் பவர் போட்டு ரிலீஸ் பண்ணணும்னா அவ்வளோதான். எவ்வளோ 12 ஸ்டெப் ஆயிட்டுல இல்லை? 11. ஓகே, சூப்பர். மூர்த்தி, இப்போ நீ தனித்தனியாக சொல்லி கொடுத்துட்ட அப்படி தானே? கரெக்டாக எல்லாம் சிங்கிள் மூமெண்ட் ஆட்டு இப்போ 11 இந்த 11ஐயும் நீ ஒரே ரைடில் கரெக்டாக செய்கிற மாதிரி செஞ்சு கொடு. ஓகேயா? ஆரம்பி. வெரி குட். சூப்பர். நல்ல ஃபாஸ்ட்டாக ரொம்ப அழகாக செஞ்சான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழகாக செஞ்சான். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது. நீங்கள் ஸ்லோவாக செஞ்சால் போதும். ஓகேயா? ஓகே. நம்மளுடைய பிறப்பின் நோக்கமே ஆக்சுவலாக நமக்கானது, பிறருக்கானது, சமூகத்துக்கானது. அதில் தான் ஆனந்தம் எங்க பேரானந்த உணர்வு உள்ளது.